ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் எம்ஜிஎஃப், மீன் அண்ட் வேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்ல டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது பெர்னாலி டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எம்ஜிஎஃப் ஃபைன் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே. ஃபஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினேஷன் பார்க்கலாம். அதாவது டிஃபைன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? அதாவது என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இதில் வந்து எக்ஸ் வந்து வேரி ஆகிறது வந்து 0, 1, 2, 3, அப் டு என். ஓகே. இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியை வந்து 1 மைனஸ் கியூ சொல்லுவாங்க, கியூவை வந்து 1 மைனஸ் பின்னு சொல்லுவாங்க. ஓகே. பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ வந்து 1. இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதில் வந்து பியை வந்து சக்ஸஸ் சொல்லுவாங்க, கியூவை வந்து ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. இந்த இந்த இதுவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போது எம்ஜிஎஃப், அதாவது எம்ஜிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணுறது முதல்ல பார்க்கலாம். எம்ஜிஎஃப் ஓகேவா? எம்ஜிஎஃப்னா மொமெண்ட் ஜெனட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது எம்எக்ஸ் ஆஃப் டி, ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ். இதுதான் இதோட ஃபார்முலா. எம்ஜிஎஃப் அதாவது மொமெண்ட் ஜெனரிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போது இதை வந்து இது எப்படி எழுதுவாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இ இருக்கு இல்லையா, இதை வந்து சமேஷன் எழுதுவாங்க. அதாவது சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப் டு என்னன்னு போடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் வந்து அப் டு என் வரல, அதனால என்ன. ஓகேவா? இப்போது இயை வந்து நம்ம சமேஷன் மாற்றியாச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது இங்கே இருக்கு இல்லையா, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஒன்றும் பண்ணல நம்ம. இப்போ இங்கே இருக்க ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது, பக்கத்தில் பி ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகே. இந்த சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப் டு என் அந்த இது அப்படியே இருக்கட்டும். இந்த இ பவர் டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி அந்த ஃபார்முலா எழுதணும் இல்லையா, இதை எழுதுங்க. அதாவது ஓகேவா, இந்த 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 இதான் அதோட பி ஆஃப் எக்ஸ். இதை வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதை வந்து இந்த பி ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? அதாவது என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ். ஓகே. ஓகே, கிளியர் தானே? இப்போ இது வரலாம் உங்களுக்கு கிளியராக நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 டு என் அப்படியே இருக்கட்டும். இந்த ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த என்சிஎக்ஸ் இது இல்லையா, இந்த என்சிஎக்ஸ் அதை முதல்ல எழுதுங்க. என்சிஎக்ஸ். ஓகேவா? என்சிஎக்ஸ். இப்போ வந்து இப்போ நான் சர்க்கிள் பண்ணுறேன். இந்த இதுவும் இந்த இதுவும் இந்த ரெண்டுத்தை மட்டும் நான் சொல்கிற மாதிரி இப்போ பாருங்கள். ஓகேவா? அந்த என்சிஎக்ஸ் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ வந்து அந்த இ பவர் இருக்குது இல்லையா, அந்த இ பவர் டி பி அது வரைக்கும் போடுங்க. ஓகேவா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இ பவர் டி எழுதியாச்சு, இந்த பி அப்படி எழுதியாச்சு. இந்த அந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு காமனாக எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம காமனாக பவரில் போட்டுக்கலாம் அந்த எக்ஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ண புரியுதா, அந்த இது ரெண்டுத்தையும் எழுதியாச்சு, அந்த எக்ஸ் மட்டும் நம்ம எழுதலை. ஏன்னா அது வந்து மல்டிப்ளேல அந்த அந்த இ பவர் டியை மட்டும் நம்ம எடுத்து எழுதிட்டு அந்த 2 எக்ஸையும் ஹோல் பவரில் போட்டாச்சு. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிற அந்த கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ இப்போ என்ன பண்ணலான்னா, நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்கிறேன். ஓகேவா? பைனாமியல் சீரீஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது நான் சைடில் எழுதுகிறேன். பைனாமியல் சீரீஸ் அது ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு செம்மில் படிச்சிருப்பீங்க. அதோட ஃபார்முலா வந்து கியூ ப்ளஸ் பி ஹோல் பவர் என். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் சைடில் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா?
இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சைடில் அப்படியே எழுதிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரிசல்ட்டை நீங்கள் எழுதிக்கோங்க சைடில். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்கிறபடி அந்த Q அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? Q அப்படியே போட்டுக்கின்னு ப்ளஸ் இந்த P இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குது, e⁻TPன்னு இருக்குது. ஓகேவா? அந்த Pயை நம்ம போடுற இடத்துல e⁻TPன்னு இருக்குது. ஓகேவா? நம்ம அந்த ஃபார்முலாவில் பார்க்குறோம். இதில் வந்து வெறும் Qவை மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. பைனாமியல் சீரீஸ் அப்படின்னு நீங்கள் சைடில் எழுதிட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இந்த Qவை மட்டும் எடுத்து எழுதிட்டு இந்த e⁻TP இருக்கு இல்லையா, அதை அப்படியே எழுதுங்க. e⁻TP அங்கே ஹோல் பவர் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஹோல் பவர் இங்கே என்ன இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டாச்சு. ஓகேவா? இதை தான் நம்ம வந்து mx(t)ன்னு சொல்லுவோம். அது ஓகேவா? அதாவது மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷனோட இதுதான் MGF. ஓகேவா? இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. பைனாமியல் சீரிஸ் சைடில் இந்த ஃபார்முலா யூ ரைட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ கேன் சப்ஸ்டிடியூட் இன் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஓகே, இப்போது இதுலேருந்து எப்படி, ஓகேவா, இதுலேருந்து எப்படி டு ஃபைண்ட் மீன். ஓகேவா? மீன் இந்த இந்த mx(t)யை வச்சு நம்ம மீன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த mx(t) இருக்கு இல்லையா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது mx'(t)ன்னு போடலாம். ஓகேவா? இந்த டேஷ்னா டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக் நான் சொல்கிறேன். அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுனா இங்கே பவரில் n இருக்கு இல்லையா, இந்த பவரில் n இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த n வந்து அப்படியே முன்னாடி வந்துடும். ஓகே, இந்த n அப்படியே முன்னாடி வந்துட்டு Q + e⁻TP அந்த பவரில் வந்து n-1 வந்துடும். ஓகேவா? கிளியரா? இதான் டிஃப்ரென்ஷியேஷன் கான்செப்ட் வந்து நீங்கள் செகண்ட் செம்மில் படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த முன்னாடி மேலே பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், அந்த ஹோல் பவரில் வந்து -1 வந்துடும். இப்போ நீங்கள் இதை அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த n-1 இங்கே வந்துடும். இது வந்து ஹோல் பவர் -2 ஆகிடும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேஷன் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த e⁻TP இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். e⁻TPயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான். ஓகேவா? e⁻TPயை எக்ஸ்பொனென்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். ஓகேவா? ஓகே, இதுதான் சிங்கிள் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணிடுவோம். ஓகேவா? சிங்கிள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து mx''. ஓகேவா? அகைன் நம்ம இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, அகைன் நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை வந்து UV மெத்தடில் போடுவாங்க. ஓகேவா? இது வந்து U எடுத்துக்கோங்க, இதை வந்து Vன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து UV மெத்தடில் போடுவாங்க. UV மெத்தடோட எப்படி நான் தெரியும்ல உங்களுக்கு, நம்ம அதே நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். ஓகே, ஓகே, UV மெத்தட் டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது முதல்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும், U அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? Uவை வந்து முதல்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். ஆமாம், முதல்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு சைடில் அந்த மெத்தடோட ஃபார்முலா நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? UdVயோட ஃபார்முலா என்னன்னா UB' + U'(V). ஓகேவா? இதுதான் UV மெத்தடோட ஃபார்முலா. அதாவது நம்ம U முதல்ல இருக்கிறத அப்படியே வச்சுக்கணும். இது வந்து U. ஓகேவா? இந்த U வந்து அப்படியே வச்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே எழுதணும், இந்த ஹோல் அப்படியே எழுதணும். ஓகேவா? நீங்கள் மாற்றக்கூடாது, இதை வந்து நீங்கள் அப்படியே எழுதணும். nq + e⁻TP ஓகே n-1 e⁻TP. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே எழுதி வச்சாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டில் இது இங்கே இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா ப்ளஸ் ஃபார்முலா நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அது என்ன பண்ணோன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் என்ன சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துடும், n-1 பவரில் இருக்கிறது முன்னாடி வந்துச்சு.
q ப்ளஸ் இ பவர் டிபி ஹோல் பவர் n மைனஸ் டூன்னு வந்துடும். ஓகேவா? டாட். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட்டில் v இருக்குது. ஓகேவா? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏற்கனவே ஒரு v இ பவர் டிபி இருக்குது. நம்ம இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டிபி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இதான் டிஃப்ரென்ஷியேஷனோட யூவியோட எம்எக்ஸ் டபுள் டேஷ். ஓகே ஓகே, இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது முன்னாடி இருக்கிறது அதே தான், ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, ஃபார்ம் நடுவில் ப்ளஸ் நெக்ஸ்ட் யூ டேஷ். யூவை வந்து அதாவது யூ இருக்கு இல்லையா, யூ வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அந்த பவரில் முன்னாடி வந்துடும் ஹோல் பவர் n மைனஸ் டூ. ஓகே டாட். ஏற்கனவே ஒரு இ பவர் டிபி இருக்குது, அதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் வரும். ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறதுனால இ பவர் டி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா when t equal to 0 in equation number 1. ஓகேவா? அதாவது t இருக்கிற இடத்துலலாம் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஓகே, இங்கே எங்கெல்லாம் t இருக்கோ அதெல்லாம் வந்து ஜீரோ ஆக்க போகிறோம் நம்ம. ஓகேவா? ஓகே, இங்கே எங்கெல்லாம் t இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஜீரோ ஆக்க போகிறோம் இப்போ. ஓகே, அதாவது இது எப்படி எழுதுனா mx டேஷ் ஆஃப் 0. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே நடுவில் டி போட்டிருப்போம் ஹோல் பவரில், இது வந்து ஜீரோ, ஆனால் டி இருக்கிறது நம்ம ஜீரோ போட போகிறோம். ஓகே, இப்போது அந்த எண் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? நம்ம இது பண்ண எண் அப்படியே இருக்கட்டும். நான் இங்கே நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே டி இருக்கிற இடத்துல ஜீரோ போட்டோன்னா இந்த எண் அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த எண் அப்படியே இருக்கும். இங்கே இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு டி இருக்குது இப்போ. ஓகேவா? எனிதிங் பவர் வேல்யூ வந்து ஜீரோ தான். எனிதிங் பவர் வேல்யூ வந்து, அதாவது எனிதிங் பவரோட வேல்யூ ஜீரோ இருந்தால் அதோட வேல்யூ 1. இப்போ இங்கே ஜீரோ போடனா எனிதிங் பவருங்க, ஏதோ எனிதிங் பவர் ஜீரோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? அந்த ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கியூ அப்படியே இருக்கும். இந்த இ பவர் டி வந்து இது வந்து ஜீரோ ஆகிடும். இந்த இது ஏன்னா ஜீரோ, ஏன்னா எனிதிங் பவர் வேல்யூ வந்து 1. ஓகேவா? இப்போ இந்த 1 இன்ட்டு பி வந்து பி தான் வரும். ஓகேவா? அதனால் இந்த இது வந்து நம்ம பி ப்ளஸ் கியூ, சரி கியூ ப்ளஸ் பி. ஓகேவா? பி போட்டுக்கலாம் ஹோல் பவர் n மைனஸ் 1. ஓகே, அதான் நான் சொல்லி இது புரியும்னு நினைக்கிறேன். எனிதிங் பவர் ஜீரோவில் வந்து 1 இன்ட்டு பி தான் வரும். அதனால் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் பி இந்த ஹோல் பவர் n மைனஸ் 1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒரு டி இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ இங்கே ஜீரோ போட்டோன்னா இதோட வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு பி தான். ஓகே, இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, இப்போ இங்கேயும் பி வந்துச்சு. ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஓகே, நான் முன்னாடியே நான் ப்ராப்ளம் நடத்தும்போது சொல்லிட்டேன். அதாவது பி ப்ளஸ் 1 மைனஸ் பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ வந்து 1. ஓகே, இங்கே வந்து கியூ ப்ளஸ் பின்னு இருக்குது. அதாவது இப்போ வந்து இங்கே வந்து n இருக்கும், கியூ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 1. ஓகே, இங்கே n மைனஸ் 1, ஏன்னா இது வேல்யூ 1 ஆயிடுச்சு. டாட் பி. ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ணனா இங்கே n அப்படியே வச்சுக்கலாம். 1 இன்ட்டு இது வந்து 1 தான். இது நம்ம ஏன்னா 1 இருக்க டைம் நம்ம டேர்ம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகே, இந்த பி எடுத்துக்கலாம், அதை இந்த பி எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாம். ஓகே, வெளியே பி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஏன்னா இது 1, ஏன்னா இது வந்து 1 ஆகிடும். ஓகேவா? இது ஃபுல்லாகவே 1 ஆயிடுச்சுன்னா இது 1 தான், ஏன்னா 1 டேர்ம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஓகே, அந்த n அப்படியே எழுதிக்கலாம். வெளியே இருக்குது இங்கே இருக்கிற பி. ஓகே, இதுதான் இ ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதான் மீன், இதுதான் மீன் சொல்லுவாங்க. இ ஆஃப் எக்ஸ் தான் மீன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோன்னு போடலாம். ஓகே, அதாவது இங்கே இருக்கிற இடத்துல ஜீரோ போடணும். இதோ இங்கே நம்ம ஜீரோ போடுவோம், டி இருக்கிற இடத்துல ஜீரோ போட போகிறோம். ஓகே, இப்போ இங்கே டி இருக்கிற இடத்துல ஜீரோ போட்டோன்னா இது நான் சொல்கிறது இப்போ நீங்கள் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் கியூ ப்ளஸ் பின்னு இருக்கோ அதோட வேல்யூ 1. ஓகே, இதோட வேல்யூ வந்து 1. இங்கே கியூ ப்ளஸ் பி இதோட வேல்யூ 1. ஓகே, இங்கே இதோட வேல்யூ 1. ஓகே, இதோட வேல்யூலாம் 1ங்க. ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ நம்ம 1 ஆயிடுச்சுன்னா இங்கே ஃபஸ்ட்டு n அப்படியே இருக்கும்.
இந்த n அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு p p p இருக்குது ப்ளஸ் n-1 நெக்ஸ்ட்டு p ஸ்கொயர். ஓகேவா? அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இதோட வேல்யூ 1. இந்த டைம் நீங்கள் வெரி n மட்டும் இருக்குது. இது 0 போட்டால் இது வந்து 0. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதோட வேல்யூ 1. இந்த இது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே n இருக்குது. ஓகேவா? இங்கே n இருக்குது, வெளியே n இருக்குது, உள்ளே வந்து இங்கே ஒரு p இருக்குது. ஏன்னா இது 0 போட்டால் இங்கே வந்து வேல்யூ வந்து 1 இன்ட்டு p தான். ஓகேவா? p அதுதான் நான் இங்கே போடுக்கிறேன். p ப்ளஸ் இங்கே n-1 இருக்கு இல்லையா, n-1 அந்த n-1 இங்கே போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூவும் ஃபுல்லாக 1 தான். ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து இங்கே இதோட வேல்யூ 1p வரும். இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே வந்து p ஸ்கொயர். ஓகே, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே வந்து p ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இதில் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த n அப்படியே வச்சுக்கலாம். இந்த n அப்படியே வச்சுக்கின்னு ஓகே, இந்த n அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த p ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இது வந்து இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது இந்த p ப்ளஸ் அப்படியே வரும். இந்த p ஸ்கொயர் உள்ள இந்த p ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் np ஸ்கொயர்னு வரும் மைனஸ் p ஸ்கொயர்னு வரும். ஓகே, கரெக்டா? இங்கே மைனஸ் இது p ஸ்கொயர்னு வந்துச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது np ப்ளஸ் n ஸ்கொயர் p ஸ்கொயர்னு வரும் மைனஸ் np ஸ்கொயர். ஓகேவா? இப்போது இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோம். புரியுதா? இதை தான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்க்கலாம். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா ஆகுது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதான் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான் இது ஃபைண்ட் பண்ணோம். அதாவது np ப்ளஸ் n ஸ்கொயர் p ஸ்கொயர் மைனஸ் np ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ணிடுவோம், npன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இ ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், npன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணால் இது வந்து ஸ்கொயர் பண்ண வச்சிங்களேன், சாரி இதை இப்போ இது இங்கே ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது. இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ np, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால n ஸ்கொயர் p ஸ்கொயர்னு வரும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கட் ஆகுது, இந்த டேர்மும் கட் ஆயிடுச்சு. அப்போ வந்து np மைனஸ் np ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? np ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? இதில் வந்து np வந்து நம்ம காமனாக வெளியே தரலாம். ஏன்னா ரெண்டுத்துலையும் np இருக்கு இல்லையா, np வந்து காமனாக வெளியே தரலாம். np ஓகே, np வந்து வெளியே தாச்சு. அப்போ வந்து 1 மைனஸ் p ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து np 1 மைனஸ் பியோட வேல்யூ q. நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, 1 மைனஸ் பியோட வேல்யூ q. ஓகே, இது வந்து q. இதை தான் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வேரியன்ஸ். இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம், எம்ஜிஎஃப் அதாவது மீன் வந்து இதில் வந்து என்ன வேல்யூனா np, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது npq, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா இந்த வேரியன்ஸை ரூட் எடுத்தால் தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? ஓகே, இது வேரியன்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இதில் மொத்தம் எத்தனை கான்செப்ட் பார்த்துக்கிறோம் பாருங்கள். வீடியோ லென்த்தாக இருக்காது, பார்க்காது, பொறுமையாக பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து 2 மார்க். டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா 2 மார்க்னு நீங்கள் எழுதலாம். ஓகேவா? கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டாங்கன்னா இது 5 மார்க்கில் கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஓகேவா? மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு டு ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் இந்த ஸ்டெப்பு நீங்கள் போடணும். ஓகேவா? கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வந்து 10 மார்க்கு இல்லைன்னா 5 மார்க் 2 மார்க் இந்த 3மே நான் இதில் போட்டுருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேவா? இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் உங்கள் நோட்ஸில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இப்போ வீடியோ அகைன் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் பேக்கில், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ.